பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும். ஹமாஸ் பாலஸ்தீன மீட்பு போரில் இன்று 121வது நாள். ஒரு அதிசயம் என்று தான் சொல்ல வேண்டும். 121 நாட்கள் உணவு, தண்ணீர், அதே போல் மின்சாரம் இவையெல்லாம் இல்லாமல் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த அதிசயம். ஆனால் நடந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் நமக்கு பின்னால் வரும். அடுத்து இன்று மிக முக்கியமான செய்தியாக இஸ்ரேலுக்குள் புழங்கிக் கொண்டிருப்பது மிக்கோர் ரிஷோன் என்ற ஹீப்ரு பத்திரிகை வெளியிட்ட பல வீடியோக்களும் செய்திகளும். அந்த செய்தி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறிய பின்பு அந்த இடிபாடுகளுக்கு இடையே சென்று ஏதாவது ஒரு குடியிருப்பு மாதிரி அமைத்து கொள்ளலாமா என்று அந்த மக்கள் அந்த இடிபாடுகளை நெருங்கிய போது கொத்து கொத்தாக இஸ்ரேலிய இராணுவம் விட்டு சென்ற ஆயுதங்கள் கிடைத்திருக்கின்றன. அது இப்பொழுது இனி ஹமாஸுக்கு ஒரு வருடத்துக்கு ஆயுத தட்டுப்பாடு வராது என்ற அளவுக்கு கிடைத்திருக்கிறது. அதையும் போராளிகள் குழுக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதில் இரண்டொரு உண்மைகள் வெளிவருகின்றன. ஒன்று, தங்களுடைய இடிபாடுகளுக்கு இடையேயும் சென்று குடியமரலாம் என்ற நெஞ்சுரமும், ஓரளவுக்கு தோற்று போய்விட்டார்கள், இஸ்ரேல் இனி மீள முடியாது என்ற எண்ணமும் அந்த மக்களுக்கு வந்திருக்கிறது. இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே இடிந்து கிடக்கக்கூடிய வீடுகளுக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள். அதோடு இன்னொரு உண்மையும் வெளிவருகிறது. அவர்களுக்கு வேறு வதியும் இடம் இல்லை, அகதிகள் முகாமை தவிர. ஆகவே தங்களுடைய வீடுகளில் சென்று குடியேறலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இஸ்ரேல் வீசுகின்ற குண்டுகளுக்கு தடுப்பு இல்லை. இப்போதும் அவர்களுடைய உயிர் பாதுகாப்பற்ற நிலையில்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அடுத்தது, தோற்று ஓடியவர்கள் ஏன் ஆயுதங்களை விட்டுவிட்டு ஓட வேண்டும்? இஸ்ரேல் தன்னுடைய பின்வாங்குதலெல்லாம் ஒரு பேர் போட்டு அழைக்கும். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5 அப்படி போகும். அதாவது நாங்கள் யுத்தத்தில் ஒரு பகுதியை கடந்து விட்டோம், 2வது பகுதியை கடந்து விட்டோம், 3வது பகுதியை கடந்து விட்டோம், அதனால் நாங்கள் எங்கள் படைகளை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்று. ஆனால் அவர்கள் தோற்று ஓடியிருக்கிறார்கள் என்ற நமது பதம் சரிதான் என்பதை இப்பொழுது அவர்கள் விட்டு சென்ற ஆயுதங்கள் நமக்கு சொல்லுகின்றன. இப்போ எதுக்கு பிறகு அவங்க இந்த ஆயுதங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேல் அடிக்க ஒரு தரம் அவர்களிடம் சொல்லுமா, நீங்கள் ஓடினாலும் உயிருக்கு பயந்து ஓடினா ஆயுதத்தை போட்டுட்டு வராதங்க, எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் ஆயுதத்தை போட்டுட்டு வராதனால 2 பின்னுலைகள், ஒன்று எதிரிக்கு நமது ஆயுதம் கிடச்சிருது, இன்னொன்று நமது ஆயுத பற்றாக்குறையை இன்னும் அதை அதிகப்படுத்துகிறது என்று. ஆனாலும் போட்டுக்கிட்டு தான் ஓடிருக்கான். அப்போ அது நமக்கு எதை காட்டுது? இந்த ஆயுதங்களை விட்டு ஓடும் இவர்கள் மிக முக்கியமான தோல்வியை எதிர்கொண்டு ஓடுகிறார்கள் என்பதுதான். ஆகவே இந்த படுதோல்வி என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அதே பத்திரிகை மிக்கோர் ரிஷோன் என்ற பத்திரிகை சொல்லுகிறது, ஒரு விசாரணையை இஸ்ரேலிய இராணுவம் மேற்கொள்ள இருக்கிறது, அதற்குள்ளால் நாங்களும் ஒரு விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் ஆயுதத்தை விட்டு வந்திருக்கிறார்கள் என்பது. நம்ம தோற்று ஓடினார்கள் என்று சொல்லும்போதெல்லாம் உடனே அடுத்த நாள் ஒரு கொராபரேட்டிவ் நியூஸ், ஒரு இணை செய்தி வரும். அது என்னன்னா, அந்த இராணுவ வீரர்கள் மனநல காப்பகத்துக்கு செல்கிறார்கள். அவன் மென்டலாக இருக்கும்போது எப்படி ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு ஓடுவான்? அது ஒரு சுமையாச்சுல்ல. அதனால்தான் அதை விட்டு ஓடி இருக்கிறான். ஆகவே போராளிகளுக்கு உயிர் சேதங்கள் அதிகமாக இருக்கிறது, பொதுமக்களுடைய உயிர் சேதங்கள். இப்போ தன்னை திருப்திப்படுத்திக்கிட்டதுக்கு நெத்தன்யாஹு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். நாங்கள் ஹமாஸோடைய 24 பட்டாலியன்லாம் 17 பட்டாலியன்லாம் அழிச்சிட்டோம்னு. அவருடைய திருப்திக்கே அது. ஏன்னா நெத்தன்யாஹு சொல்வது எதுவும் உண்மையாக இருக்காது. இருந்தாலும் எதிர்தரப்பு வாதங்களை, எதிர்தரப்பு கிளைம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவர்கள் வைக்கின்ற தங்களுடைய வெற்றி செருக்கை நீங்கள் இல்லை என்று சொல்கிறீர்கள் என்பது கூடாது ஜேர்னலிசத்தில் என்பதால் அதையும் சொல்லுகிறோம். அடுத்து, நேற்று அவர்கள் பல இலக்குகளை தாக்கியதில் ஒரே இடத்தில் 48 இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை அழித்திருக்கிறார்கள்.
43 மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய இராணுவ வாகனங்களை அளித்திருக்கிறார்கள். அடுத்து வீடுகளில் புகுந்து ஃபார்ட்டிஃபிகேஷன் என்று சொல்வார்கள், வீடுகளில் புகுந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு சென்ற இராணுவ வீரர்கள் 15 இடத்தில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லும்போது ஒரு இடத்தில் 5 பேர் 6 பேர் இருந்தாலே கூட 75-80 பேர் மேலே இறந்திருக்கிறார்கள். 4 டனல்ஸ் என்ட்ரன்ஸ், அதாவது சுரங்கப்பாதையினுடைய நுழைவாயில் 4 எண்ணம் ப்ளோ பண்ணியிருக்காங்க. அங்கே வந்த பல இராணுவ வீரர்கள் இறந்திருக்கிறார்கள். அடுத்தால இந்த போர்க்குழுக்களினுடைய ஒற்றுமை ஒரே கோட்டில் அழகாக இருக்கிறது. அல் முஜாஹிதீன், அல் குஸ், காசம் பிரிகேட்ஸ், அது மாதிரி ஜெருசலம் பிரிகேட்ஸ், இவங்க எல்லாருமே ஒரே அணியில் இருந்து நாங்கள் அந்த ஆக்சிஸ் முழுவதும் தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரேலு தாக்கு பிடிக்காமல் ஓட்டுறதுன்னு சொன்னால் இந்த பல்வேறு குழுக்கள் திடீரென தாக்குவது தான். நேற்று ஆம்புஷும் 4 நடந்திருக்கு. 4 ட்ரோன்ஸை கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது 4 ஆளில்லா விமானத்தை அவர்கள் கையகப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்து கான் யூனிஸ் பகுதியில் இருந்து கொண்டு டெல் அவீவுக்கு ராக்கெட்டுகளையும் ஏவி இருக்கிறார்கள். அது இராணுவத்தினுடைய டெல் அவீவில் உள்ள இராணுவத்தினுடைய ஹைவேயை சென்று கொண்டிருந்த மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய போர் வாகனங்களை தாக்கி அழித்திருக்கிறது. அதில் இன்னும் ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் இஸ்ரேலுக்கு என்னவென்று சொன்னால், நமக்கும் சேர்த்து தான் 15 இராணுவ வீரர்கள் அக்டோபர் 7 அழைத்து செல்லப்பட்டவர்கள் லிக்விடேட்டட் என்று வருகிறது. அது அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று வருகிறது. அவர்களுடைய உடலை ஒப்படைத்து விட்டார்கள். ஆனால் இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் வந்தவை அதை எடுத்து செல்லவில்லை என்ற செய்தியும் இருக்கிறது. ஏன் எடுத்து சென்றிருக்க மாட்டார்கள் என்று சொன்னால், இப்படி ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்கள் இதில் இராணுவத்தினர், சிவிலியன்ஸ் கிடையாது. அதாவது பொதுமக்களை சார்ந்தவர்கள் 136 பேர் என்று இப்பொழுது கணக்கு, இஸ்ரேலுடைய கணக்கு. இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அக்டோபர் 7 489ன்னு போராளிகள் குழு சொல்லியது. இஸ்ரேல் சொல்லியது இல்லை 389 பேர் தான், ஒரு 100 பேரை குறைச்சி சொன்னது. அதில் உள்ள ஒரு 15 பேர் தான் இப்பொழுது லிக்விடேட் ஆகியிருக்காங்க. இது சாதாரணமாக இந்த லிக்விடேஷனுங்கிற வார்த்தையை இதில் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், இந்த இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் தடம் தெரியாமல் இது தெரியாமல் போய் சுட்டு கொள்ளுது. அவங்க வெள்ளக்கொடியை ஏந்தி வந்தாலும் சுட்டு தள்ளினார்கள் என்ப செய்திகளெல்லாம் நாம் இங்கே பதிவு செய்திருக்கிறோம். ஆகவே அந்த வகையில் ஒரு 15 பேரை கொன்று இருக்கான். இவன் போய் எல்லாரையும் மீட் பண்ணு போனவன் ஒரு 15 பேரை கொலை செய்வதற்கு மட்டும்தான் அது பயன்பட்டு இருக்கிறது. அடுத்தது 17 மிலிட்டரி மிஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏரி தாக்குதலை நாங்கள் நடத்தியிருக்கிறேன். 17 தடவை அவங்க இஸ்ரேலிய இராணுவ தளங்களை ஏறி அடித்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவம் பின்னோக்கி ஓடி இருக்கிறது. இது இவ்வளவும் நேற்று நடந்திருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் தன்னுடைய பிரதான டார்கெட்டாக ஷிஃபா ஹாஸ்பிட்டல், அடுத்தது ஷிஃபா ஹாஸ்பிட்டல், அதை அடுத்து அல் அமல் ஹாஸ்பிட்டல், இந்த ஆஸ்பத்திரிக்கு வரவும் போகிறவங்களெல்லாம் சுட்டிருக்காங்க. அதனால் அவர்களுடைய இராணுவத்தினரை நேற்று ஆஸ்பத்திரி வளாகம் என்று பார்க்காமலும் இஸ்ரேலில் ஹமாஸ் போராளிகள் அடித்திருக்கிறார்கள். அவர்கள் பிணமாக ஆகியிருக்கிறார்கள். அடுத்து இஸ்ரேலில் இப்போ ஒரு பெரிய சண்டை நடக்கு. அந்த சண்டை நம்ம சொன்ன பாதுகாப்பு அமைச்சர் பென் கவுர் அவன் ஒரு வெறி பிடிச்ச மாதிரியே, அதாவது சூழ்நிலைகளை தெரியாமல் ஏதாவது வெறி பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருப்பான். திடீர்னு அணுகுண்டை போடணும்பான், திடீர்னு காசாவின் வீதிகளிலெல்லாம் பிணங்கள் இருக்க வேண்டும்னு சொல்லுவான். இப்போ என்ன சொல்லிட்டான்னா, அமெரிக்கானுடைய உதவியெல்லாம் போதாது, அவங்க போதுமான அளவுக்கு நமக்கு உதவி செய்யலைன்னு. அதுக்கு யார் பதில் சொல்லியிருக்கேன்னா, அந்த இராணுவ அமைச்சர் பென்னி கேன்ஸ் பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ இப்படியே உளறிட்டு இருந்தேன்னா கிடைக்கக்கூடிய உதவிகளும் நின்று போயிடும். ஒன்று, சர்வதேச அளவில் உன்னுடைய வாக்குகள் தான் ஜெனோசைடு நடக்கிறது, இனப்படுகொலை நடக்கிறது என்பதை பதிவு செய்கிறார்கள். உன்னுடைய வாக்குகள் தான் பதியப்படுகின்றன, அது நீதிமன்றங்களுக்கு செல்கின்றன, வாயை பொத்துன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அவன் பொத்தலை, அவன் இவனை எதிர்த்திருக்கான். யாரை? இராணுவ அமைச்சரை பாதுகாப்பு அமைச்சருங்க இடையில் சண்டை. இப்போது இராணுவ அமைச்சர் என்ன சொல்கிறான்னா, நெத்தன்யாஹூ இந்த பென்கரை அடக்கி ஒடுக்கி வைக்கலைன்னா எல்லாமே கெட்டு போய்விடும் என்று சொல்லியிருக்கிறார்.
இந்த பென்கர் என்ன சொல்லுன்னா, என்ன விலை தந்தாலும் அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்பதற்கு நாம் ஒப்பந்தம் போடக்கூடாது என்று சொல்லுகின்றார். ஆனால் பென்னி கேன்ஸும் அந்த எதிர்க்கட்சி லிப்பிட் யாசர் கட்சியை சார்ந்தவர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா ஹாஸ்டேஜஸை பணமாக தான் பார்க்க முடியும்னு. அதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் பதில் சொல்கிறான், நம்ம எல்லாம் அவங்கள உயிரோட கொண்டு வருவோம்னு அந்த மக்களுக்கு வாக்கு கொடுக்கலையேன்னு. நெத்தயானு அந்த மக்களுக்கு சொல்வது, அதற்காகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது, அதற்காகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. கான் யூனிஸை கைப்பற்றி விட்டால் எல்லாம் முடிந்து போய்விடும்னு சொன்னான். நேற்று நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன், கான் யூனிஸில் இருந்த கவனத்தை ரஃபா பார்டருக்கு கொண்டு வந்திருக்கான்னு. இப்போ ரஃபா பார்டரில் அடித்த அடியில் ஓடி போயிட்டான். எகிப்து இதில் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது. எகிப்து இஸ்ரேலிய இராணுவத்துக்கு இதுவரைக்கும் ஆமா போட்டது தளம் கொடுத்ததெல்லாம் மாட்டேன்னு சொல்லி விட்டதால் அடிச்சிருக்காங்க. ரஃபா பார்டரில் வழியாக உணவு அதை பரிமாறுவதை போராளிகள் குழுக்கள் படம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். அதனால் அந்த திசையிலும் அவர்களுக்கு சண்டை தான். அப்போ அவங்களுக்குள்ளாலே சண்டை. நெத்தயானு நீண்ட ஸ்டேட்மெண்ட், எல்லாமே ஜெயிச்சிட்டோம்னு. ஆனால் இதுவரைக்கும் ஒரு ஹாஸ்டேஜஸை மீட்பது, அது அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்பது உன்னுடைய கடமை. நீ 7-8 பேர், இந்த 15 பேரையும் சேர்த்தா அங்கே ஏற்கனவே 8 பேர், இந்த 15 பேரும் சேர்ந்தா 23 பேரை கொலை செய்ததை தவிர நீ செய்த சாதித்தது எதுவுமே இல்லை. அதை ஒத்துக்கிட்டதுங்கிறது நெத்தயானுவால் முடியாது. ஆனால் இஸ்ரேலிய பத்திரிகைகளே சொல்கிற ரொம்ப சாமர்த்தியமாக 4 மாதம் தன்னுடைய பிரதமர் அமைச்சர் பதவியை அவர் தக்க வைத்து கொண்டார். இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எலெக்ஷனும் வராது, அவனும் ரிசைன் பண்ண மாட்டான், நீதிமன்றங்களும் முடிவு எடுக்காது. அதனால் இஸ்ரேல் மிகப்பெரியதொரு அழிவு பாதைக்கு போய்கொண்டு இருக்கிறது. இப்போ லெபனானை பற்றி நிறைய செய்திகள் நேற்று. லெபனான் நடத்திய தாக்குதல் டிசாஸ்ட்ரஸ் என்று எல்லா பத்திரிகையும் எழுது. அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், நமது பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்பதை அங்கே கோடிட்டு காட்டுகிறார்கள். ஏனென்று சொன்னால், அவர்களுடைய பொருளாதாரம் இந்த லெபனானுடைய பார்டரில் உள்ள விவசாய நிலங்களில் தான் இருக்கிறதாம். அந்த விவசாய நிலத்தை சொல்லும்போது ரொம்ப இதாக சொல்கிறாங்க. அந்த விவசாய நிலங்கள் பாலஸ்தீன மக்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட விவசாய நிலங்கள். நான் ஆங்கிலத்தில் அந்த மொழிபெயர்ப்பை படிக்கிறேன். த இஸ்ரேலி யோஜினாத் அஹ்ரனாத் newspaper reported that the fear of Hezbollah's firepower has caused extensive financial damage to northern settlers, mainly to farmers, because they are unable to work on the farmland. ரொம்ப முக்கியம், கவனிங்க. அதாவது நார்தன் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் லெபனான் தாக்குவதால் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அங்கே உள்ள விவசாய நிலங்களை நாம் பயிரிட முடியாமல் போகிறது. அதனால் அது பயங்கரமான பொருளாதார இழப்பை நமக்கு ஏற்படுத்துகிறது. இன்னொரு ரிப்போர்ட்டில் ஃபுட் செக்யூரிட்டி மினிஸ்டர் சொல்லியிருக்கேன், ரொம்ப இனிமேல் உணவுப் பொருள் இம்போர்ட் பண்ணால் தான் நம்ம சாப்பிட முடியும். ஏன்னா இது லெபனானுடைய தாக்குதல் 2 வகையான இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண முடியலை. அந்த தோட்டங்கள், பழங்கள், விவசாய பொருட்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. 2வது ஃபியூச்சரில் அதை ஹார்வெஸ்ட் பண்ண முடியுமா, எதிர்காலத்தில் அதை அறுவடை செய்ய முடியுமா. ஏற்கனவே அறுவடை பண்ண முடியலை, அதனால் லாஸு. 2வது இந்த பயிரிடுதல் நடக்குமா நடக்காதா என்பது மீண்டும் நமக்கு பிரச்சனை ஆகிட்டு. எந்த இடத்துலன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, they had usurped from the people of northern Palestine, வடக்கு பாலஸ்தீனத்தில் இருந்து பாலஸ்தீன மக்களிடமிருந்து புடுங்கிய நிலங்களில் அண்ட் சதன் லெபனானுடைய தெற்கு பகுதியில் இருந்தும் புடுங்கிய நிலங்கள். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இடங்களை புடுங்கி அங்கே இருந்த மக்களை விரட்டி அகதிகள் முகாமுக்கு அனுப்பிவிட்டு இவர்கள் அந்த இடத்தில் பயிரிட்டு தங்களுடைய பொருளாதாரத்தையும் வயிற்றையும் வளர்த்து கொள்கிறார்கள். இப்பொழுது ஹிஸ்புல்லா தாக்கிய தாக்குதலால் அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை, மிகப்பெரிய பொருளாதார இழப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதனால் பென்னி கேன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவை கூப்பிட்டுங்க பாரு, இதுக்கு மிலிட்ரி சொல்யூஷன் கிடையாது, ஹிஸ்புல்லாவுக்கு மிலிட்ரி சொல்யூஷன் கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்வோம்னா, ஹிஸ்புல்லா விவகாரத்தில் நாம் பேச்சுவார்த்தை தான், பொலிட்டிக்கல் சொல்யூஷன் என்று சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தை தான் நமக்கு உதவி செய்யணும். அதனால் உங்களுடைய பிரதிநிதிகள் அங்கே இருந்தால், லெபனானில் இருந்தால் பேச்சுவார்த்தை வழியாக
தீர்த்துக்கிடுவோன்னு சொல்லுங்க. ஏன்னா ஹிஸ்புல்லாவுடைய அட்டாக் வந்து ரொம்ப டெஸ்ட்ரக்டிவாக இருக்குது, அதுதான் நமக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இனிமே இந்த ஏரியாவில் இருந்தும் காசாவினுடைய முதல் வளாகத்தில் இருந்தும் அப்புறப்படுத்தப்பட்ட மக்களை எங்கள் இஸ்ரேலுடைய ஹோட்டலில் வச்சுருந்தாங்க. அந்த ஹோட்டல் பில்லை இனிமேல் இஸ்ரேல் பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டுது. நீங்கள்லாம் கம்பல்சரியாக அந்தந்த ஏரியாவுக்கு போய் ஆகணும்னு சொல்லுது. எப்படி போவான்? ஒரே ராக்கெட்டும் குண்டும் சண்டை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு அவன் போக மாட்டாங்கிறான். அதனால் உனக்கு இப்போ முதல் பனிஷ்மெண்ட்டு ஹோட்டல் பில்லை நாங்கள் பே பண்ண மாட்டோம், அங்கே இருந்து நீங்கள் காலி பண்ணிடுங்க ஒன்றாச்சா. அடுத்தது உங்களுக்கு அங்கே சென்றால் பணம் தரோம். போய் முதல்ல உட்கார்றதுக்கு $5200 அப்போ சொன்னால் இப்போ கொஞ்சம் கூட்டியிருக்கேன், $6500 சொல்கிறான். அதையும் தரோம். ப்ளஸ்ஸு உங்களுக்கு வேறு என்ன, மாதந்தோறும் சம்பளமும் தரோம். நீங்கள் விவசாயம் பண்ணாண்டா ஒன்றும் பண்ணாண்டா உட்காந்து சாப்பிடுங்க, ஆனால் அங்கே போய் குடியேறுங்க. ஏன்னா இஸ்ரேலுங்கிற நாட்டையே யூதர்களை கொண்டு வந்து குடியேற்றி உருவாக்க வேண்டும் என்ற திட்டம் இந்த 121 நாள் யுத்தத்தில் தவிடுபொடியாகி இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. அடுத்தால நாங்கள் இனிமேல் ஹிஸ்புல்லாவினுடைய ஏரியாவில் ஒரு ரிப்போர்ட் எங்கள் இஸ்ரேலுடைய மீடியாவில் நம்ம இதுவரைக்கும் தாக்குனது எந்த அளவுக்கு நமக்கு நன்மை தந்திருக்கிறது என்பது. அது என்னவென்று சொன்னால், நாம் இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாவுடைய மிலிட்டரி ஏரியாவை தாக்கிட்டோம்னு சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் அது எங்கேயும் மிலிட்டரி டார்கெட் வந்து இதாகலை. அங்கே மிலிட்டரி டார்கெட் வந்து அப்படியே தான் இருக்குது. ஆனால் பொதுமக்கள் வாழக்கூடிய இடத்த தான் நம்ம தாக்கியிருக்கோம். அதனால் அவங்களுடைய ஃபயர் பவர், அவங்களுடைய தாக்கும் திறன் அதிகரித்து இருக்கிறது. அடுத்தது ஹவுத்தீஸுடைய ஏமனுக்கு வருவோம். இது ஹிஸ்புல்லா பற்றி இனி தனி ஒரு வீடியோ போடுற அளவுக்கு அதில் செய்தி இருக்கிறது. ஹவுத்தீஸ் வந்து முந்தா நாள் ஒரு பொய்யை கிளப்பினாங்க. என்கிட்ட கூட சிலர் அதை வெற்றி பெருமுகத்தோடு சொன்னாங்க. ஹவுத்தீஸ் வந்து இந்த இன்டர்நெட் கேபிள்ஸ், ஏன்னா 99% சில காண்டினென்ட்களுக்கு, சில கண்டங்களுக்கு போகின்ற கேபிள் வந்து ஹவுத்தீஸோடைய கடல் வழியாகத்தான் போகிறதாம். ஆகவே அந்த கடல் வழியாக போவதை ஹவுத்தீஸ் தாக்கிவிட்டார்கள் என்று அமெரிக்கா ஒரு பொய்யை சொன்னது. உடனேயே பல கேபிள் நிறுவனங்கள் ஒரு ஆய்வை நடத்தி அமெரிக்கா இந்த விஷயத்தில் சொல்வது பொய், அந்த கேபிள் எதையும் அவங்க தொடவே இல்லை, கேபிள்லாம் உயிரோடு இருக்குது, எல்லா இடமும் எல்லா இன்டர்நெட்டும் வேலை செய்துகிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பின்னணியில் ஹவுத்தீஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்னவென்று சொன்னால், நாங்கள் அமைதியைத்தான் நாடுகிறோம் எங்களுடைய சகோதரர்களுக்காக. இப்போ இஸ்ரேல் தாக்கிட்டுன்னு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அரபு நாடுகளில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்னால் அதை பாருங்கள். ஒரு சின்ன கிஸ்ட் மட்டும் எடுத்துக்கொண்டால் 42 வருஷமாக தாக்குதல் நடத்திட்டு இருக்கேன். அதில் இப்போ நீ தாக்குவேன்னு சொல்லி தாக்குனது எல்லாமே சிவில் ஏரியா. இதை வந்து ஹவுத்தீஸோடைய தலைவர் வந்து தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கார், எல்லாம் சிவில் ஏரியாஸ் தான். கண்ணை பொத்திட்டு ரெக்லெஸ்ன்னு சொல்லார், ரெக்லெஸ் பாம்பிங். நேற்று மட்டும் இதுக்கு முன்னாடி 86, 30லாம் சொல்லிட்டுருக்கேன். அது எல்லாமே நேற்று மட்டும் 48 தாக்குதலை ஈராக்கு, சிரியா எல்லா இடமும் நடத்தியிருக்கிறார்கள். அதனால் அந்த ரெக்லெஸ் தாக்குதல்னால, முறையற்ற ஒரு தாக்குதல்னால சிவிலியன் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் நாங்கள் சிவிலியனுடைய இறப்பு வீதத்தை மிகவும் குறைத்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். இதனால் நாங்கள் என்ன செய்தோம்னா, இஸ்ரேல் மீது எங்களுடைய தாக்குதலை 48 மடங்கு அதிகமாக்கி தாக்குதலை நடத்தினோம். அது காசா சகோதரர்களுக்கு, போராளி குழுக்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆக போர் முகத்தில் அமெரிக்கா உட்பட அமெரிக்காவினுடைய தாக்குதலை பரபரப்பாக பேசுவதற்கு இல்லை. அது 1982 இருந்து நடத்திட்டு இருக்க அந்த தாக்குதல். அதைத்தான் இன்றைக்கி பத்திரிகையெல்லாம் பெருசாக தாக்கிட்டாங்க. என்னையா சாதிச்சிட்டேன்? இன்னும் ஹவுத்தீஸ் தங்களுடைய மாரல் பிரின்சிபலை விடலை. அவங்க வந்து இஸ்ரேல் பவுண்டு ஷிப்பு, அமெரிக்காவினுடைய கப்பல், அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல், இவற்றை தான் நாங்கள் தொடர்ந்து தாக்குவோம். மற்ற எந்த கப்பலும் போவதற்கு நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் சண்டை நடக்கக்கூடிய இடத்துல வியாபார கப்பல்கள் போக முடியாது என்பதனால் செங்கடலில் போக்குவரத்து குறைந்திருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் உங்களுக்கு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா, அல்ஹம்துலில்லாஹ்.